கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உன்னை தேடி ஐஸ்வர்யம் வரும். இன்னைக்கு நம்மளை யாராவது தேடுறாங்களா அப்படின்னா இல்லை. ஏதாவது ஒரு உதவிக்கு தான் மனுஷன் நம்மளை தேடுறான். ஆனால் இன்னைக்கு மனுஷன் எல்லாத்தையும் தேடிட்டு போகிறான். பாருங்கள், யோசித்து பாருங்கள். சந்தோஷத்தை மனுஷன் தேடுறான், சுகத்தை மனுஷன் தேடுறான், ஐஸ்வர்யத்தை மனுஷன் தேடுறான், நிம்மதியை மனுஷன் தேடுறான், பொருளை மனுஷன் தேடுறான், ஆஸ்தியை மனுஷன் தேடுறான், அந்தஸ்தை மனுஷன் தேடுறான். மனுஷன் நிறைய காரியத்தை தேடுறான். இவன் எதெல்லாம் தேடுறானோ அதெல்லாம் அவனை விட்டுட்டு போகுது. ஆனால் ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனை தேடி வரணும்னா நிச்சயமாக தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் ஐஸ்வர்யத்தை தேட மாட்டாங்க. அந்த ஐஸ்வர்யம் தேவ பிள்ளைகளை தேடி வரும். நீதிமொழிகள் 22:4, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திற்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரணும். அதுதான் தேவ மனிதர். ஆதியாகமம் 26:13, ஈசாக்கு ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகாபெரியவனானா. ஈசாக்கு ஐஸ்வர்யத்தை தேடி போனானா? இல்லை, கர்த்தர் அவனை ஐஸ்வர்யவனாக்கினான். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, 1 சாமுவேல் 2:7, தரித்திரம் அடைய பண்ணுகிறவரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவருமாகிய தேவன் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமாயிருக்கிறார். ஆண்டவர் தான் ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியும். ஆண்டவரை தேடினா ஐஸ்வர்யம் வரும். இன்னைக்கு உலகம் உங்களை ஐஸ்வர்யவானாக்கணும்னு நினைக்கிங்களா? அல்ல ஆண்டவர் ஐஸ்வர்யவானாக்கணும்னு நினைக்கிங்களா? உங்களுடைய நினைப்பு. வேதத்தை வாஸ்து பார்த்தா ஆதியாகமம் 14:22 ஒரு பெரிய சம்பவம் நடக்கிறது. சோதோமின் ராஜாவை மீதி ஒரு 5 ராஜாக்கள் முறியடிச்சுட்டு சோதோமும் குமராவுடைய அத்தனை உடைமைகளையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. அதில் லோத்து இருக்கிறான். ஆனால் ஆபிரகாம் அந்த ராஜாக்களை முறியடித்து எல்லா பொருட்களையும் சோதோமின் ராஜாவிடத்தில் கொண்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா அபிராமை பார்த்து, எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, ஜீவனை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க. ஆனால் அபிராம் என்ன சொல்லிக்கிறான் தெரியுமா? சோதோமின் ராஜா என்னை ஐஸ்வர்யவானாக்கினான் என்று நீர் சொல்லாதபடிக்கு ஒரு சரடையாகிலும் நான் வாங்குவதே இல்லை. பாதரட்சி போடுற ஒரு கயிறையாவது நான் எடுப்பதே இல்லை. கர்த்தர் தான் என்னை ஐஸ்வர்யவனாக்கணும். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்கள் பாடுகளோடு இருக்கலாம். ஆனால் நாள் வருகிறது, கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவனாக்க போகிறான். நீங்கள் கேட்காத ஐஸ்வர்யத்தை கற்றுக் கொடுத்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்கள் வாஸ்து பாருங்கள். 2 சாமுவேலின் புத்தகம் 3ஆவது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் கேட்காத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தா. சாலமோன் ஞானத்தை தான் கேட்டான், ஆனால் கேட்காத ஐஸ்வர்யம். இதுதான் நம்முடைய தேவன். 1 நாளாகமம் 29:12 நீங்கள் வாஸ்து பார்த்தா, எவரையும் ஐஸ்வர்யவனாக்குகிற கர்த்தர், எவரையும் மேன்மைப்படுத்துகிற கர்த்தர், எவரையும் உயர்த்துகிற கர்த்தர், எவரையும் ஐஸ்வர்யவனாக்க என் தேவனால முடியும். விசுவாசிப்பீங்களா? ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரணும். வேதம் சொல்லுது, உபாகமம் 8ஆவது அதிகாரம் 17-18 வசனம், என் கையின் பிரயாசம் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது என்று நீ சொல்லாதபடிக்கு 18ஆம் வசனம் சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஐஸ்வர்யவனாக்கினேன். கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யவானாக்குவார். ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு ஜெபிப்பீங்களா? விசுவாசத்தோடு இம்மைக்குரிய ஆவிக்குரிய எல்லா காரியத்திலும் ஐஸ்வர்யவானாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஐஸ்வர்யம் இவர்களை தேடி வரட்டும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றின தேவன் இவர்களை தேடும்படி ஐஸ்வர்யம் வரட்டும். கேட்காத ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு கொடுத்த தேவன் இவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்களை தேடி ஐஸ்வர்யம் வரும்.
நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களை தொடரும்.